ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, என்னென்ன அதிர்ஷ்டமான விஷயம் அவங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்றத பத்தி நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு, ஏன்னா அந்த துலா ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பது, கவுன்சிலிங் எல்லாரையும் வந்து அந்த எவால்வேட் பண்ணதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கை தேர்ந்தவங்க. ஏன்னா ஒருத்தருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும், என்ன மாதிரி இவங்க இருப்பாங்க அப்படின்றத வந்து எப்போதும் ஆய்வு செய்யறதே இருந்துக்கிறதுனால இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மேல பெரிய நம்பிக்கையெல்லாம் வராது. ஸோ இவங்க ஒரு விஷயத்த கொடுத்தா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ரெஷன், இதுவே இவங்களுக்கு நிறைய துலா ராசிக்காரங்க டிப்ரெஷனாகவும் மாறுவதற்கு, குறிப்பா இது பெண்களுக்கு தான் அதிகமான ஒரு டிப்ரெஷன், முடிவு எடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்கும். இப்படி உள்ள துலா ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போகுதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மிக ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம்னு சொல்ல முடியும். ஏன்னா குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் வருது. அப்போ குரு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கோடி நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா அந்த தீர்க்க முடியாத வியாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மருத்துவரை கண்டு குணமளிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த காலகட்டத்தில் வரும். அதே போல் என்னக்கா நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த காலத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீட்டுக்காக ஏதாவது பொருளாதார உதவிகள் எதிர்பார்த்து அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வருமானம் சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் நிறைய தன வரவு என்பது கிடைக்கும். ஏதாவது ஒரு எதிர்பார்க்காத நிகழ்வு வழியாமல் இல்லை எதிர்பார்த்த விஷயங்கள் வழியாகவும் இந்த காலகட்டத்தில் வந்து தன வரவு என்பது இருக்கும். தொழில் மூலியமாக ஒரு ஆதாயம் என்பது இந்த காலங்களில் நீங்கள் இந்த காலங்களில் சம்பாதிக்கிற விஷயம் வந்து உங்கள் குடும்பத்திற்கு பயன்பெறும். அது நீங்கள் இன்னைக்கு எந்த வேலை செய்தாலும் அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க, அதோட பிரதிபலன் கிடைக்காம இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் செஞ்ச வேலைக்கு கூலி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனால் என்னன்னாக்கா வேலையில பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் இருக்கும், கொஞ்சம் நெஞ்ச அழுத்தம்லாம் கிடையாது, வச்சு உங்களை செஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான என்னன்னாக்கா வேலை சார்ந்த ஒரு விஷயத்தை எப்படி பண்றது, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாமான்ற அந்த ஒரு அழுத்தமான சூழல் இருக்கு. சில பேர் வேலையை விட்டு ஓடலாமான்ற மாதிரி கொடுக்கானா வேலை பலு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணையோடைய குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா உங்க வாழ்க்கை துணை ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக்ஸரியஸான பொருட்களை கிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு கிஃப்ட் என்பது கிடைக்கும். மேலும் என்னன்னாக்கா பேச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரம் என்பது இருக்கும். எல்லாமே வந்து ஒரு அவசரப்பட்டு பேசுவாங்க. அந்த அவசரப்படுவது பேசுவதே உங்களுடைய பொருளாதார விஷயங்கள் ஒரு சின்ன தடைகளை கூட சில நேரத்தில் ஏற்படும். அதனால என்னன்னாக்கா கொஞ்சம் துளாராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் பேச்சில் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானமாக பேசும்போது அதுவே உங்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காரணியாக அந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு வந்து வியாதிகள் எல்லாமே முற்றிலுமாக குணமாகி நீங்கள் எடுத்த மருத்துவ அந்த முறைகள் வந்து அதன் மூலயமா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான சிகிச்சையை பெற்று குணமடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. தனவரவு என்பது உங்களுக்கு தேவையான தனவரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வீட்டுக்காக விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு புதிய வாகன சேர்க்கை வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த கார்த்திகை மாதம் துலா ராசிக்காரர்களில் ஒரு அற்புத நிகழ்த்தக்கூடிய கார்த்திகை மாதமாக இருக்குன்றதுல கொஞ்சம் கூட டவுட் இல்லை. ஸோ இந்த கார்த்திகை மாதத்தை சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம்.